இன்னைக்கு உதயநிதி துணை முதல்வர்னு பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள்ல எந்த கட்சி ஆள்கின்றதோ அந்த கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சரா இருப்பாரு. அவருக்கு போய் அவருடைய வாரிசு மனைவியோ மகனோ மகளோ யாரோ வர்றது நடைமுறை இருந்துகிட்டு இருக்கிறது தான். உதாரணத்துக்குள்ள போனீங்கன்னா பிஜேபியுடைய பல தலைவருடைய பிள்ளை உடனே பல பொறுப்புகள் இருக்காங்க, எம்பிக்களா இருக்காங்க, அமைச்சர்களா இருக்கிறாங்க. பீகாரோட லாலு பிரசாத் யாருடைய மனைவி ராப்ரி தேவி முதலமைச்சரா இருந்தது, அவருக்கு பிறகு முதலமைச்சரா இருந்தது. இன்னைக்கு அவருடைய மகன் கூட தேஜஸ்வி கூட அரசியல் இருக்கிறாரு. அதே போல தமிழ்நாட்டிலையும் உதயநிதி ஸ்டாலின் அரசியல் இருக்கிறாரு. அவர் அந்த கட்சியினுடைய இளைஞர் அமைப்புடைய தலைவராக இருந்திருக்கிறாரு. இப்ப விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. துணை முதல்வர் அதில் ஒன்றும் ஆட்சி அமைக்க கருத்து கிடையாது. அதுல எந்த கருத்து நமக்கு கிடையாது. கரெக்டா இருக்க தப்பும் கிடையாதுங்கிறது தான். அதே போல 4 அமைச்சர் நீக்கம்ங்கிறது அது முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு. அவர் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தும். அவர் தான் அரசாங்கத்துக்கு இந்த அமைச்சர் முடிவை ஆளுநருக்கு பரிசீலனை பண்ணணும், பரிசீலித்து அனுப்பணும். அந்த அடிப்படையில் 4 அமைச்சர் அவருடைய கருத்து கேட்பு நீக்கி இருக்காங்க. புதிதாக 4 அமைச்சருக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தான். அதே போல செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கலாமாங்கிற கேள்வி வருது. கொடுக்க கூடாதுங்கிற எந்த விதியும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்ல கூட அவர் ஜாமீன் கொடுக்கும் பொழுது இது சம்பந்தமாக அவர்கள் அமைச்சராக இந்த ஆட்சேபனை இல்லைங்கிறது தான் உச்ச நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. ஆகவே அவர் அமைச்சராக தப்பு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. 3 அமைச்சரை நீக்கிறதுனால 4 அமைச்சர்கள் புதுசா வந்திருக்காங்க. இந்த 3 அமைச்சர்களை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி வச்சதுனால அந்த கட்சிக்கு மக்களுக்கோ கட்சிக்கு 3 அமைச்சரை நீக்கிறதுனால 4 அமைச்சர்கள் புதுசா வந்திருக்காங்க. இந்த 3 அமைச்சர்களை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி வச்சதுனால அந்த கட்சிக்கு மக்களுக்கோ கட்சிக்கோ ஆட்சிக்கோ எந்த விதமான பாதிப்புகளும் வரப்போறதில்லை. அதனால கட்சி வரப்போறதில்லை. 4 அமைச்சர்களை சேர்த்திருக்கிறதுனாலையும் எந்த விதமான ஒரு புதிய வீரியம் எதுவும் அந்த கட்சிக்கு ஏற்பட போறதும் இல்லை. அவர் ஒரு அரசியல் குடும்பத்திலே வந்தவர். ஸ்டாலின் எப்படி கலைஞருக்கு பிறந்த எப்படி இந்த ஆட்சியை எப்படி தக்க வச்சு ஒரு கூட்டணி அமைச்சு ஆல் இந்தியா லெவல்ல தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை இருக்கிற கூட்டணி 40 சீட்டையும் ஜெயிக்கிற ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடியான ஒரு மனிதர். அந்த குடும்பத்திலிருந்து அவர் வர்றார் உதயநிதி. அதனால அவருக்கு மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லைன்னு ஒரு பழமொழி இருக்கு. அதே போல அரசியல் குடும்பத்தில் வந்தவர். அதனால எதையும் சமாளிக்கக்கூடியான வல்லமே அவர் காலப்போக்கில் பெறுவார். வருங்கால இளைஞர்களுக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த பதவி வருங்காலத்தில் நல்லா பலனளிக்கும். இளைஞர்களுக்கு நல்லா உச்சகட்ட பலனளிக்கும். அவங்க இருந்த இலாக்காவிலே அவங்கள விட்டா அவங்க நல்லா துரிதமாக வேலை செய்வாங்க. இப்போ புது புது அமைச்சர்களை வேறு வேறு துறையில் இருந்த அமைச்சர்கள்லாம் மாற்றி போடுறதுனால கொஞ்சம் வேலை மெத்தன போக்கில் நடைபெறுமோ, மக்களுக்கு அவங்களுடைய தேவைகள் கொஞ்சம் தோய்வாக கிடைக்குமோ அப்படின்றது தோணுது எங்களுக்கு. அதனால் அவங்கவுங்க இருக்கிற அந்த துறையிலே இருந்த அந்த 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 அமைச்சர்களையே போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது. அமைச்சரவை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இது வரைக்குமே அமைச்சரவை பதவி கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துருந்த சூழ்நிலையில் உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்கலன்னு சொல்லணும். என்ன கேட்டிங்கன்னா, விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடிக்கும், சேலத்தில் பார்த்தீங்கன்னா புதிதாக ராஜேந்திரன் அவர்களுக்கும், அதே மாதிரி தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா கோவி செழியனுக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மாவட்டம் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட இப்போ 5வது ஆண்டு நாங்கள் நெருங்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் கூட ஒரு அமைச்சர் பதவி என்பது எங்களுக்கு எட்டாக்கணையாகவே இருக்கிறது. வெறும் அமைச்சர் பதவி கிடைச்சிட்டா போதுமான கேட்டால் அந்த ஒரு பிரதிநிதித்துவம் கூட எங்களுக்கு ஒதுக்கப்படவில்லைன்னு சொன்னால் இந்த மாவட்டம் பிரித்து கூட எதுவும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லணும். ஏதோ பேரளவில் ஒரு மாவட்டத்தை பிரித்து கொடுத்துட்டு ஏதோ சிறுபிள்ளைத்தனமாக இது ஓடிட்டு இருக்கு. அதே போல் இங்கே நடக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தினுடைய நடவடிக்கைகளுமே ஏதோ ஒரு வெளி மாவட்டத்திலேருந்து வந்த ஒரு அமைச்சர் இங்கே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிற போல ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்கு. இதை நாங்கள் உண்மையாலுமே எதிர்பார்த்ததுக்கு எங்களுக்கு ஏமாற்றமாக தான் மிஞ்சி இருக்குது.